நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி செயின் ஃபேக்டரி சந்திப்பில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், கார்த்திகேயன், அசோக் ஆனந்த், தமிழ்செல்வன், வாரிய தலைவர்கள் பாலன் உள்ளிட்டோரும், கலெக்டர் தீபக்குமார், IG ரன்வீர் சிங் கிருஷ்ணயா உள்ளிட்ட அதிகாரிகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனையும் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களின் தேசபக்தி பாடலும் இசைக்கப்பட்டது. இதனையடுத்து முதல்வர் ரங்கசாமி சத்பவனா உறுதிமொழியை வாசித்திட அதனை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். பின்னர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. அதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி உட்பட நிர்வாகிகள் ராஜீவ்காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஆசிட் வீச்சில் பலியான வினோதினி கொலை வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து காரைக்கால் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுவை மாநில காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் பொறியாளர் வினோதினி மீது கடந்த வருடம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சுரேஷ் என்பவர் ஒருதலை காதல் காரணமாக அமிலம் வீசினார். இதில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய வினோதினி சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 90 நாட்களுக்கு பிறகு பிப்ரவரி 12ஆம் தேதி மரணமடைந்தார். இந்த கொடூர கொலையினால் கொந்தளித்த மாணவர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் சுரேஷிற்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்நிலையில் குற்றவாளியை கைது செய்து விசாரணை நடத்திய காரைக்கால் நீதிமன்றம் 150 நாட்கள் விசாரணைக்கு பிறகு இருதரப்பு வாதங்கள் முடிந்துவிட்ட நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றவாளிக்கு அமில வீச்சு, படுகாயம் ஏற்படுத்துதல், கொலை முயற்சி போன்ற பிரிவுகளில் ஆயுள் தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பினால் சரியான நீதி கிடைத்தது என்றும் இனி வினோதினியின் ஆத்மா சாந்தியடையும் என்று வினோதினியின் பெற்றோரும் அனைத்து தரப்பு மக்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். வினோதினி ஆசிட் வீச்சு வழக்கில் எதிரி சுரேஷ் குமார் என்கிற அப்புவிற்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. பிரிவு 302 ஈதாசாவின் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அன்றைய சம்பவத்தில் வினோதினியுடன் உடன் இருந்த அவர் தகப்பனார் பத்மநாபனுக்கும் வினோதினியின் நண்பர் பத்மநாபனுக்கும் அவர் தகப்பனார் ஜெயபாலனுக்கும் காயங்கள் ஏற்பட்டது. அதற்காக ஈதாசா பிரிவு 302 கீழ் 2 வருடங்கள் தனித்தனியாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனைகள் எல்லாமும் ஏக காலத்தில் அனுபவிக்குமாறு தீர்ப்பில் நீதிபதி கூறியுள்ளார்கள். மேலும் பிரிவு 302 கீழ் 1 லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. பொண்ணோட கடைசியா போட்டு நான் தான் சொல்றேன், என் பொண்ணு தான் கடைசி, என் பொண்ணோட போட்டோம். இனிமேல இந்த ஆசிட் சம்பவம் அப்படிங்கிற ஒரு அந்த இழப்புங்கிறது நாங்க 3 மாசம் அவன் வந்து 1 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிட்டான், ஊத்திட்டு போயிட்டான். 3 மாசம் அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரியில வச்சு நாங்க பட்ட வேதனை, இதோ இப்போ டெய்லி வந்து கோர்ட்டுக்கு அங்க அலையிறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்துங்க பட்ட வேற மன உளைச்சல், அதெல்லாம் வந்து உள்ளே சொல்ல முடியாதுங்க. நான் இந்த கையில இருக்கிறேன்னா எந்த அளவுக்கு நான் பாய்ச்சிருப்போங்கிறது இல்ல, ஏதோ ஒரு வழியில இந்த அளவுக்கு போனது வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க. புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளினை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அதன்படி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதுபோன்று மேட்டுப்பாளையம் கோவிந்தப்பேட்டையில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழாவில் மாவட்ட செயலாளர் கோதண்டபாணி,
இந்திரா நகர் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் வைத்தீஸ்வரன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மற்றும் அனைவருக்கும் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார். விழாவில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதுபோன்று வில்லியனூர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வில்லியனூரில் உள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். விழாவில் மாநில செயலாளர் கண்ணபிரான், பொதுச் செயலாளர் ஏகாம்பரம், சம்பத் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதுபோன்று மங்களம் வட்டார காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழாவில் வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளி தலைமையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. அதுபோன்று உழவர்கரை இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இளைஞர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அனைவருக்கும் இனிப்பு வழங்கி அன்னதானத்தை துவக்கி வைத்தார். அப்போது வட்டார காங்கிரஸ் தலைவர் லட்சுமி மோகன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், ராஜவேலு, தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம், தமிழ்ச்செல்வன், கார்த்திகேயன், அசோக் ஆனந்த், வாரிய தலைவர் பாலன் மற்றும் பலரும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் முதல்வர் ரங்கசாமி இனிப்பு வழங்கினார். புதுவையில் கள்ளநோட்டு வழக்கு குறித்து விசாரணை நடத்த மத்திய அரசு அதிகாரிகள் புதுவை வரவுள்ளதால் விசாரணை மேலும் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவை பிள்ளையார்குப்பம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளத்தில் கள்ளநோட்டுகள் இருந்தது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தனிப்படை அமைத்து கல்லூரியின் அனைத்து பிரிவு காசாளர்கள், ஊழியர்கள், வடமாநில மாணவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் இவ்வழக்கை சிஐடிக்கு மாற்ற காவல்துறை உயர் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதற்கான கோப்பில் டிஐஜி சுக்லா கையெழுத்திட்டதும் முறைப்படி வழக்கு கிருமாம்பாக்கம் காவல்துறையிடமிருந்து சிஐடி வசம் ஒப்படைக்கப்படுகிறது. இதனிடையே புதுச்சேரியில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து மத்திய அதிகாரிகள் சிபிஐயிடமும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்த மத்திய அரசு அதிகாரிகள் புதுவை வர உள்ளனர். அதன் பிறகு விசாரணை மேலும் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவை மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் இளமதி வாணன் பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழக துணை அமைப்பாளர் SP சிவகுமார் மற்றும் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் இளமதி வாணன் தனது பிறந்த நாளை சங்க நிர்வாகிகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர், திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராகு ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினார் மற்றும் விழாவில் பங்கேற்றவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். பிறந்தநாள் விழா கொண்டாடி மகிழ்ந்த இளமதி வாணனுக்கு திராவிட முன்னேற்ற கழக மாநில துணை அமைப்பாளர் SP சிவகுமார், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் IG வீரராகு, திருவாண்டார்கோவில் காந்தி, முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல், உழவர்கரை தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் கலிய கார்த்திகேயன், துணை அமைப்பாளர் மதன், திமுக பிரமுகர் ராஜகுரு உள்பட ஏராளமானோர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஆண்டிற்கு 150 நாட்கள் வேலை வழங்கிடக் கோரி விவசாய தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை அளவினை 24 கன அடியாக குறைக்க வேண்டும், வேலை செய்யும் நேரத்தை 6 மணி நேரமாக குறைக்கப்பட வேண்டும், ஆண்டிற்கு 150 நாட்கள் வேலை வழங்கிட வேண்டும், நாள் ஒன்றிற்கு மத்திய அரசு அறிவித்துள்ள சட்ட கூலியாக 148 ரூபாய் கூலி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்க தலைவர் கலிவரதன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பேரணியாக சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மார்க்சிஸ்ட் கட்சி செயலாளர் பெருமாள், சங்க செயலாளர் மணிபாலன், பயனாளிகள் சங்க தலைவர் உலகநாதன் ஆகியோர் கண்டன உரையாற்றிய போராட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தினர். நிறைவில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். புதுவை SOS குழந்தைகள் கிராமம் சார்பில் அமைச்சர் ராஜவேலுவிற்கு குழந்தைகள் ராக்கி கயிறு கட்டி வாழ்த்து பெற்றனர். புதுவை முழுவதும் ரக்ஷா பந்தன் விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
அதன்படி SOS குழந்தைகள் கிராமம் சார்பில் SOS கிராம இயக்குநர் சந்திரமௌலி தலைமையில் ரக்ஷா பந்தன் திருவிழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு SOS கிராம குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் ராஜவேலுவை சந்தித்து அவருக்கு ராக்கி கயிறு கட்டி வாழ்த்து பெற்றனர். அவர்களுக்கு அமைச்சர் ராஜவேலு மகிழ்ச்சியுடன் வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை SOS கிராம இயக்குநர் தலைமையில் அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை சோரப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற டெங்கு நோய் விழிப்புணர்வு முகாமில் மாணவர்கள் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சோரப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி சார்பில் டெங்கு நோய் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் தேசிய சாரணப்படை மாணவர்களின் ஒருநாள் முகாம் பள்ளி தலைமை ஆசிரியர் சர்வேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. சுகாதார ஆய்வாளர் நந்தகுமார் அனைவரையும் வரவேற்று பேசிட திட்ட இயக்குநர் காளிதாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நோய் தடுக்கும் முறைகள் குறித்து விளக்கி முகாமினை துவக்கி வைத்தார். பின்னர் மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து அப்பகுதி முழுவதும் உள்ள வீடுகளுக்கு சென்று விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். நிறைவில் மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழை திட்ட இயக்குநர் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சுகாதார ஆய்வாளர் திருமலை செய்திருந்தார். நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு மதிய உணவினை ஊர் பிரமுகர் மகேந்திரன் வழங்கினார். புதுவையில் ஆட்குறைப்பு நடவடிக்கையை கண்டித்து தபால் ஊழியர்கள் தொடர்ந்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் தபால் சேவை பணிகள் பாதிக்கப்பட்டன. நாடு முழுவதும் அஞ்சல் துறையில் ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ள மத்திய அரசு உத்தரவிட்டதை அடுத்து அதற்கான பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தபால் ஊழியர்கள் நேற்று 19ஆம் தேதி தபால் நிலைய நுழைவு வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தபால் பணம் பட்டுவாடா பணிகள் பாதிக்கப்பட்டதால் கண்காணிப்பாளர் கந்தசாமி தபால் ஊழியர் சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் ஊழியர்கள் தொழிலாளர் ஆணையரிடம் முறையிட்டனர். இந்நிலையில் இன்று தொடர்ந்து 2வது நாளாக தபால் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தலைமை தபால் நிலையம் மட்டுமின்றி மற்ற தபால் நிலையங்களிலும் தபால் பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டன. மேலும் தபால் பதிவு பணிகளும் மணி ஆர்டர் சேவைகளும் முடங்கின. இதனால் அனைத்து பகுதிகளிலும் தபால் நிலையங்கள் வெறிச்சோடின. மேலும் ஊழியர்கள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டால் மட்டுமே பணிக்கு திரும்புவதில் உறுதியாக இருப்பதால் சிக்கல் நீடிக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.